குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், நான் ஜீவா சார் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி லெசனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம லாஸ்ட் வீக்கினுடைய கண்டினியூட்டி ஜெனடிக்ஸில் இன்டர்ஜீனிக் ஜீன் இன்ட்ராக்ஷன்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம், ரைட்டுங்களா? ஸோ இப்போ இன்டர்ஜீனிக் ஜீன் இன்ட்ராக்ஷன் அப்படின்னா ரெண்டு வெவ்வேறு ஜீன்களுக்கு இடையே நடக்கக்கூடிய இன்ட்ராக்ஷன்ஸ், அதாவது டிஃப்ரெண்ட் ஜீன்ஸில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் அல்லீல்ஸ், அதில் நடக்கக்கூடிய இன்ட்ராக்ஷன்ஸ் தான் நம்ம என்னென்னு பண்ண போகிறோம், இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அதை தான் நம்ம இன்டர்ஜீனிக் ஜீன் இன்ட்ராக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதில் ஃபஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்க அப்படின்னா டாமினன்ட் எபிஸ்டாசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இட் இஸ் எ ஜீன் இன்ட்ராக்ஷன் இன் விச் டூ alleles of a gene at one locus interfere and suppress or mask the phenotypic expression of a different pair of alleles of another gene at another locus. ஸோ இந்த இதில் என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு லாக்கஸில் இருக்கக்கூடிய ரெண்டு அல்லீல், ஒரு ஜீனுடைய ரெண்டு அல்லீல், அப்போ ஒரு கேரக்டர் குடிக்கக்கூடிய ஒரு அல்லீல்ஸ், ரெண்டு அல்லீல்ஸ்லும் இன்னொரு லாக்கஸில் இருக்கக்கூடிய வேறொரு கேரக்டர் கொடுக்கக்கூடிய அந்த அல்லீல்ஸுக்கு இடையே தான் இந்த எபிஸ்டாசிஸ் நடக்குது. இதில் என்ன நடக்கும் அப்படின்னா, இதில் ஒரு ஜீன் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு ஜீனை சப்ரஸ் பண்ணுது இல்லைன்னா மாஸ்க் பண்ணுது. சப்ரஸ் ஆர் மாஸ்க் த ஃபீனோடைபிக் எக்ஸ்ப்ரெஷன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ சப்ரஸ் இல்லைன்னா மாஸ்க் பண்ணுது அப்படின்னா இது என்ன பண்ணுது, அதனுடைய கேரக்டர் வெளிவராமல் இது தடுத்துக்குது. ஸோ இதனுடைய கேரக்டர் மட்டும் இன்டியூஸ் பண்ண வைக்குது, அதனுடைய கேரக்டரை தடுக்குது. ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்குறோம். The gene that suppresses or masks the phenotypic expression of a gene at another locus is known as epistatic. Epi அப்படின்னால மேலே அப்படின்னு அர்த்தம், ஸ்டாட்டிக் அப்படின்னா ஓவர் டு அப்படின்னு அர்த்தம், ரைட்டா? The gene whose expression is interfered by non-allelic genes and prevents from exhibiting its character is known as hypostatic அப்படின்னு சொல்கிறோம். When both the genes are present together, the phenotype is determined by the epistatic gene and not by the hypostatic gene. இப்போ எபிஸ்டாட்டிக் அப்படின்னா எந்த ஜீன் சப்ரஸ் பண்ணுதோ அதை தான் எபிஸ்டாட்டிக் ஜீனுன்னு சொல்லுவோம். எந்த ஜீன் மறைக்கப்படுதோ சப்ரஸ் ஆகுதோ அந்த ஜீனுக்கு பேர் ஹைப்போஸ்டாட்டிக் ஜீன் அப்படின்னு பேர், ரைட்டா? தென் in the summer squash the fruit color locus has a dominant allele capital W for white color and a recessive allele small w for colored fruit. ஸோ இங்கே சம்மர் ஸ்குவாஷ் நம்ம பூசணிக்காய் செடி இருக்கு இல்லையா? ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒயிட் கலர் அண்டு கலர்டு ஃப்ரூட் ரெண்டு வகை இருக்குது. இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒயிட் கலருக்கான டாமினன்ட் அல்லீல் வந்து பார்த்தோன்னா கேபிட்டல் டபிள்யூ அண்டு ரெசசிவ் அல்லீல் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்மால் டபிள்யூ. இதில் ஸ்மால் டபிள்யூ அப்படிங்கிறது கலர்டு ஃப்ரூட்டை குறிக்கக்கூடியது. கேபிட்டல் டபிள்யூ அல்லீல் இஸ் டாமினன்ட் தட் மாஸ்க் த எக்ஸ்பிரஷன் ஆஃப் எனி கலர். ஸோ இப்போ கேபிட்டல் டபிள்யூ வந்துச்சு அப்படின்னாலே அது என்ன பண்ணும், மற்றது எந்த கலர் ஃப்ரூட்டாக இருந்தாலும் அதை சப்ரஸ் பண்ணிடும், ரைட்டா? அப்போ அங்கே என்ன கலர் தான் வரும், ஒயிட் கலர் தான் வரும். In another locus, hypostatic allele capital G is for yellow fruit and its recessive allele small g for green fruit. இதே மாதிரி தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா yellow fruit and green fruit ரெண்டு இருக்குது. In the first locus, the white is dominant to color, whereas in the second locus, yellow is dominant to green. ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒயிட்டு கேபிட்டல் W அப்படிங்கிறது டாமினண்ட்டு, அதே மாதிரி எல்லோ அப்படிங்கிறது டாமினண்ட்டு, ரைட்டா? ஸோ இப்போ கேபிட்டல் டபிள்யூ கேபிட்டல் ஒய் வந்துச்சு அப்படின்னாலே அங்கே என்ன தான் இருக்கும், ஒயிட்டு தான் வரும், ரைட்டா? கேபிட்டல் டபிள்யூ இல்லாமல் கேபிட்டல் ஒய் மட்டும் வந்துச்சுன்னா அங்கே எல்லோ ஃப்ரூட் வரும், ஓகேவா? ஸோ இப்போ ரெண்டு ஜீன், ரெண்டு டாமினண்ட்டும் ரெண்டு ரெசசிவும் இருக்குது. ஆனால் இதில் கேபிட்டல் டபிள்யூ அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த கலர்டு ஃப்ரூட்டுக்குமே வந்து என்ன பண்ணும், இதுதான் டாமினண்ட். அது எல்லோவானாலும் சரி அல்லது க்ரீன் ஆனாலும் சரி. ஆனால் எல்லோவும் இங்கே டாமினண்ட் தான், ஆனால் டபிள்யூ வந்து என்ன பண்ணும், சப்ரஸஸ் த எனி கலர், ஓகேவா? எந்த கலராக இருந்தாலும் டபிள்யூ வந்து டாமினேட் பண்ணும். இப்போ கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் வந்து நம்ம ரேஷியோ பார்க்கல, அதாவது கிராஸ் பார்க்கல பார்க்கலாம். When the white fruit with genotype capital W small g is crossed with yellow fruit with genotype small w capital G. The F1 plants have white fruit and are heterozygous, அதாவது capital W small w capital G small g. When F1 heterozygous plants are crossed, they give rise to F2 with the phenotypic ratio of 12 white 3 yellow and 1 green கிடைக்குது நமக்கு, ரைட்டா? இது வந்து பார்த்தோன்னா டைஹைப்ரிட் கிராஸ் மாதிரியே தான். அங்கே நம்ம இதுக்கு முன்னால் பார்த்தோம் இல்லையா டைஹைப்ரிடு, அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரவுண்டு எல்லோ சீட்ஸ் அங்கே பார்த்தோம் இல்லையா, ரிங்கிள்டு க்ரீனுக்கு டாமினண்ட்டாக இருந்துச்சு. இங்கேயும் அதே தான், ஒயிட்டு கலர்டு ஃப்ரூட்டு ரெண்டும் தான். இதில் கலர்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா
எல்லோ க்ரீன் 2 இருக்குது. ஆனால் டபிள்யூங்கிறது எந்த கலர்டானாலும் அதுக்கு டாமினன்ட் அப்படின்னு பார்த்தோம். ரைட்டா? ஸோ இது வந்து கிராஸ். பேரண்ட் ஜெனரேஷனில் வந்து பார்த்தோன்னா ஒயிட் ஃப்ரூட் எல்லோ ஃப்ரூட்டை தான் கிராஸ் பண்ண போகிறோம். இப்போ ஒயிட் ஃப்ரூட்டனுடைய ஜெனட்டிக் பார்த்தோம் அப்படின்னா கேபிட்டல் டபிள்யூ ஸ்மால் ஜி அண்ட் எல்லோ ஃப்ரூட்டுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்மால் டபிள்யூ கேபிட்டல் ஜி. இதில் டபிள்யூங்கிறது கேபிட்டல் டபிள்யூங்கிறது ஒயிட் ஃப்ரூட்டுக்கான ஜீனு, ஸ்மால் ஜி அப்படிங்கிறது க்ரீன் கலருக்கான இது ஒயிட் க்ரீனு. இவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லோ ஃப்ரூட்டு. ஸோ இவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்மால் டபிள்யூ அண்டு கேபிட்டல் ஜி அப்படிங்கிறது எல்லோ ஃப்ரூட்டுக்கான ஜீன். ஓகேவா? ஸோ இப்போ இதில் கேமிட் ஃபார்மேஷன் எப்படி வரும்? 2 கேபிட்டல் டபிள்யூக்கு ஒரு அல்லீல் வருது, கேபிட்டல் டபிள்யூ, அண்டு 2 ஸ்மால் ஜிக்கு ஒரு ஜி. அதே மாதிரி இதில் ஸ்மால் டபிள்யூக்கு ஒன்று, கேபிட்டல் ஜிக்கு ஒன்று வருது. ஸோ இது வந்து கேமிட்ஸ். F1 ஜெனரேஷன் இது கிராஸ் பண்ணும்போது என்னாகும்? கேபிட்டல் டபிள்யூ கேபிட்டல் ஜி ஸ்மால் ஜி அப்படின்னு சொன்னோம். இப்போ இதில் வந்து ஹெட்ரோசைகஸ் ஃப்ரூட்டு. இப்போ இதில் கிடைச்ச ஃப்ரூட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒயிட் ஃப்ரூட்டு தான் நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ நம்ம ஃபஸ்ட்லேயே பார்த்தோம், இது வந்து எபிஸ்டாட்டிக் ஜீன், ஹைப்போஸ்டாட்டிக் ஜீன் அப்படின்னு 2 பார்த்தோம். இதில் எபிஸ்டாட்டிக் ஜீன் எது? கேபிட்டல் டபிள்யூ. அப்போ கேபிட்டல் டபிள்யூ எபிஸ்டாட்டிக் அப்படின்னா இந்த எபிஸ்டாட்டிக் ஜீன் சப்ரஸஸ் த எனி கலர். ரைட்டா? ஸோ அப்போ கேபிட்டல் டபிள்யூ வந்துருந்துச்சு அப்படின்னா அது எல்லோ கலர் ஜீன் இருந்தாலும் அங்கே என்ன கலர் தான் வரும்? வெள்ளை கலர் தான் வரும். ரைட்டா? ஸோ அதனால தான் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேபிட்டல் டபிள்யூ ஸ்மால் டபிள்யூ கேபிட்டல் ஜி ஸ்மால் ஜி. ஸோ ஒயிட் எல்லோ தான் வந்திருக்கணும், மிங்கிள்டு ஆகிருக்கணும் நம்ம டைஹைப்ரிடு கிராஸ் படி. ஆனால் இங்கே என்ன நடக்குது? ஒயிட் கலர் வந்து சப்ரஸ் பண்ணுது. எந்த கலர்? எல்லோ கலரை. அப்போ இங்கே என்ன கலர் வருது? ஒயிட் கலர் ஃப்ரூட்டு தான் வருது. ஸோ இப்போ இந்த F1 வந்து நம்ம செல்ஃப் பண்ணுறோம். செல்ஃப் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தற்கலப்பு செய்கிறோம். ஸோ அப்படி செய்யும்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு டைஹைப்ரிடு கிராஸில் புன்னட் ஸ்கொயர் போட்டோம் இல்லையா, அதே மாதிரியான டேபிள் தான் நமக்கு கிடைக்கும் புன்னட் ஸ்கொயரில். இதில் என்ன ஒரு வித்தியாசம் வரும் அப்படின்னா அதில் 9:3:3:1 அப்படின்னு ரேஷியோ வரும். இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா 12:3:1 வருது. அப்போ ஃபஸ்ட்டு இருந்த அந்த 9, ரெண்டாவதாக இருந்த 3, இது ரெண்டும் சேர்ந்து தான் 12:3:1 மாறுது. அப்போ இங்கே என்ன வித்தியாசம் வரும்? கேபிட்டல் டபிள்யூ எங்கெல்லாம் வந்திருக்குதோ அது எல்லாமே ஒயிட் ஃப்ரூட்டாக தான் இருக்கும். கேபிட்டல் டபிள்யூ இல்லாமல் கேபிட்டல் ஜி வந்தால் மட்டும் அது எல்லோ ஃப்ரூட்டு. கேபிட்டல் டபிள்யூவும் கேபிட்டல் ஜியும் வரல அப்படின்னா அது க்ரீன் ஃப்ரூட்டு. ஓகேவா? ஸோ இப்போ இந்த டேபிளில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 12 கேபிட்டல் டபிள்யூ வந்திருக்கக்கூடிய ரேஷியோஸ் இருக்கும். ஸோ அப்போ அது எல்லாமே ஒயிட் ஃப்ரூட்டு. 3 இது வந்து பார்த்தோன்னா கேபிட்டல் ஜி எல்லோ கலர் ஃப்ரூட்டுக்கான ஜீன் வந்திருக்கும். ஸோ அதனால் அவங்க எல்லாருமே எல்லோ ஃப்ரூட்டு. ஒரே ஒரு இது மட்டும் ஸ்மால் டபிள்யூ ஸ்மால் ஜி வரும், அது வந்து க்ரீன் ஃப்ரூட்டு. ஸோ இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த எபிஸ்டாட்டிக் ஜீன். இதில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், எபிஸ்டாசிஸ், டாமினன்ட் எபிஸ்டாசிஸ் அப்படின்னாலே கேபிட்டல் டபிள்யூ வந்துச்சுன்னா அது எல்லா ஜீனையும் மாஸ்க் பண்ணும், சப்ரஸ் பண்ணும், அவ்வளோதான் விஷயம். அப்போ ஒரு கேபிட்டல் டபிள்யூ இருந்தாலும் அது ஒயிட் கலரை தான் கொடுக்கும். ஓகேவா? 2 கேபிட்டல் ஜி இருந்து ஒரு கேபிட்டல் டபிள்யூ இருந்தாலும் அது ஒயிட்டு தான். ஓகேவா? ஸோ இதுதான் இந்த புன்னட் ஸ்கொயர். இதனுடைய ரேஷியோ வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபீனோடைப்பிக்கில் 12 ஒயிட் ஃப்ரூட்டு, 3 எல்லோ ஃப்ரூட்டு, 1 க்ரீன் ஃப்ரூட்டு நமக்கு கிடைக்குது. ரைட்டா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ட்ராஜீனிக் ஆர் அல்லிலிக் இன்ட்ராக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் நம்ம என்னென்ன படிக்க போகிறோம்? ஜீன் இன்ட்ராக்ஷன்ஸ், எக்ஸாம்பிள் அண்ட் F2 ஃபினோடைப் ரேஷியோ பார்த்தோன்னா இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் ஃப்ளவர் கலர் இன் மிராபிலிஸ் ஜலபா வந்து பார்த்தோம் அப்படின்னா 1:2:1. ஃப்ளவர் கலர் இன் ஸ்னாப்ட்ராகன் ஆன்டிரைனம் ஸ்பீசிஸில் 1:2:1. அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா கோடாமினன்ஸில் ABO பிளட் குரூப் சிஸ்டம் இன் ஹியூமன்ஸ் வந்து பார்த்தோன்னா 1:2:1. ஸோ இவங்களாம் இன்ட்ராஜீனிக் இன்ட்ராக்ஷன்ஸ் டேபிள். இந்த டேபிள் வந்து பார்த்தோன்னா இன்டர்ஜீனிக் ஆர் நான் அல்லிலிக் இன்ட்ராக்ஷன்ஸினுடைய இன்ட்ராக்ஷன்ஸு, அதனுடைய F2 ஃபினோடைபிக் ரேஷியோஸ். டாமினன்ட் எபிஸ்டாசிஸ் ஃப்ரூட் கலர் இன் சம்மர் ஸ்கொயர்ஸ் 12:3:1. ரெசசிவ் எபிஸ்டாசிஸ் ஃப்ளவர் கலர் ஆஃப் ஆன்டிரைனம் ஸ்பீசிஸ் 9:3:4. duplicate genes with the cumulative effect fruit shape in summer squares 9:6:1. complementary genes flower color in sweet peas 9:7. supplementary genes grain color in maize 9:3:4.
inhibitor gene, leaf color in rice plants 13:3, duplicate genes, seed capsule shape, fruit shape in shepherd's purse bursa, pastoris 15:1. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய இன்ட்ராஜெனிக் நான் அல்லிலிக் இன்ட்ராக்ஷன்ஸ், ஓகேவா, நான் அல்லிலிக் இன்ட்ராக்ஷன்ஸினுடைய crosses and their F2 generation phenotypic ratios. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ் இன் வீட். கோதுமையில் வந்து பார்த்தோன்னா பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ், கர்னல் கலர். அப்போ பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ்னால் என்னது? ஒரு கேரக்டருக்கு நிறைய ஜீன்ஸ் என்ன பண்ணுவாங்க, கேரக்டரிஸ்டிக் பண்ணுவாங்க. ஸோ அதை தான் பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ்னு சொல்லுவோம். இது கோதுமை தாவரத்தில் கர்னல் கலர். அந்த கர்னல் கலரை வந்து பார்த்தோன்னா அந்த கதிர் இருக்கு இல்லையா, ஸோ அதனுடைய கலர்ஸை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், இதை பார்க்கலாம். பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ், செவரல் ஜீன்ஸ் கம்பைன் டு அஃபெக்ட் ஏ சிங்கிள் ட்ரைட். ஸோ அப்போ ஒரு கேரக்டரை எத்தனை ஜீன்ஸ் பண்ணுறாங்க, செவரல் ஜீன்ஸ், நிறைய ஜீன்ஸ், அதனால தான் இதை பாலிஜெனிக் சொல்கிறோம். A group of genes that together determine a characteristic of an organism is called polygenic inheritance. It gives explanations to the inheritance of continuous traits which are compatible with Mendel's law. The first experiment on polygenic inheritance was demonstrated by Swedish geneticist H. Nilsson Ele 1909 in wheat kernels. கதிரில் பார்க்குறோம். So kernel color is controlled by two genes, each with two alleles. One with red kernel color was dominant to white. ஸோ இப்போ இந்த வீட் கர்னலில் வந்து பார்த்தோம்னா ரெண்டு ஜீன்ஸ் வந்து ரெண்டு அல்லீல்ஸ் இருக்குது. அது ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெட் கர்னலாகவும் இன்னொன்று வந்து ஒயிட்டும் இருக்குது. இதில் ரெட் கர்னல் அப்படிங்கிறது டாமினன்ட் டு ஒயிட். He crossed the two pure breeding wheat varieties, dark red and white. ஸோ ரெண்டு வீட் என்ன பண்ணுறாரு, க்ராஸ் பண்ணுறாரு. ஒன்று வந்து பார்த்தோன்னா டார்க் ரெட்டு, இன்னொன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒயிட்டு. ஸோ டார்க் ரெட் ஜீனோடைப்ஸ், இதில் வந்து 4 ஜீன்ஸ் வந்து இருக்காங்க, ரைட்டாக, 2 அல்லீல்ஸ் இருக்காங்க, 2 ஜீன் 2 அல்லீல் இருக்காங்க. அப்போ 2 ஜீன் அப்படிங்கிறபோது R1 R1 R2 R2 அப்படின்னு 2 ஜீன் 2 அல்லீல்ஸ். அண்ட் ஒயிட் ஜீனோடைப்ஸ் ஆர் ஸ்மால் R1 ஸ்மால் R1 ஸ்மால் R2 ஸ்மால் R2. இப்போ இதனுடைய ரெசசிவ் டைப். அப்போ ரெட் கலர் வந்து பார்த்தோம் அப்படின்னா டாமினன்ட் ஓவர் டு த ஒயிட். In the F1 generation, medium red were obtained with the genotype capital R1 small r1 capital R2 small r2 அப்படின்னு வருது. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா என்னது, மீடியம் ரெட்டு. ஸோ நம்ம எடுத்துக்கிட்டது வந்து டார்க் ரெட்டு ஒயிட்டையும் தான் எடுத்துக்கிட்டோம். கிராஸ் ஆகும்போது நமக்கு F1ல் என்ன கிடைக்குது, மீடியம் ரெட்டு கிடைக்குது. ஸோ F1 wheat plant produces 4 types of gametes, R1 R2, அதாவது கேபிட்டல் R1 கேபிட்டல் R2, கேபிட்டல் R1 ஸ்மால் R2, ஸ்மால் R1 கேபிட்டல் R2, ஸ்மால் R1 ஸ்மால் R2. டைஹைப்ரிட் ரேஷியோவில் இந்த மாதிரி தான். The intensity of the red color is determined by the number of R genes, capital R genes in the F2 generation. ஸோ இப்போ இன்டென்சிட்டி ஆஃப் த ரெட் கலர் அப்படின்னா அந்த ரெட் கலர்னுடைய அடர்த்தி, இன்டென்சிட்டி எவ்வளோ இருக்குது, அதாவது டார்க் ரெட்டு, மீடியம் ரெட்டு, லைட் ரெட்டு இந்த மாதிரி பிரிக்கிறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி அதனுடைய இன்டென்சிட்டி அப்படிங்கிறது அதில் இருக்கக்கூடிய எத்தனை கேபிட்டல் ஆர் ஜீன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் என்ன ஆகுது, கலர் வேரியேஷன்ஸ் வருது. இப்போ இதில் 4 ஆர் ஜீன்ஸ் வருது, 4 கேபிட்டல் ஆர்ஸ் இருக்குது, அதாவது கேபிட்டல் R1 கேபிட்டல் R1 கேபிட்டல் R2 கேபிட்டல் R2 அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா a dark red kernel color is obtained. அதே 3 R genes, 3 capital R genes வர்றாங்க அப்படின்னா மீடியம் டார்க் ரெட்டு. ஸோ டார்க் ரெட்டு, மீடியம் டார்க் ரெட்டு வர்றாங்க. 2 capital R genes இருந்துச்சுன்னா மீடியம் ரெட்டு, 1 capital R gene இருந்துச்சுன்னா லைட் ரெட்டு. ஸோ அப்போ என்னென்ன கலர் இருக்குது, டார்க் ரெட்டு, மீடியம் டார்க் ரெட்டு, மீடியம் ரெட்டு, லைட் ரெட்டு. ஸோ 4 ரெட் கலர்ஸ் நமக்கு கிடைக்குது. ஆப்சன்ஸ் ஆஃப் கேபிட்டல் ஆர் ஜீன் ரிசல்ட் இன் ஒயிட் கர்னல். ஸோ கேபிட்டல் ஆர் ஜீனே வரல அப்படின்னா அவங்க தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒயிட் கர்னலாக இருப்பாங்க. The capital R gene in an additive manner produces the red kernel color. The number of each phenotype is plotted against the intensity of red kernel color, which produces a bell-shaped curve. This represents the distribution of phenotype. ஸோ இதை வந்து பார்த்தோம் அப்படின்னா கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் பண்ணையில் இதில் வந்து கர்வ் எப்படி கிடைக்குதுன்னா பெல் ஷேப்டு கர்வ் கிடைக்குது. ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபீனோடைப்பை குறிக்கக்கூடியது தான். அதர் எக்ஸாம்பிள்ஸ், ஹைட் அண்ட் ஸ்கின் கலர் இன் ஹியூமன்ஸ் ஆர் கண்ட்ரோல்டு பை 3 pairs ஆஃப் ஜீன்ஸ். நம்ம ஹியூமன்ஸில் வந்து பார்த்தோன்னா ஸ்கின் கலர் வந்து பார்த்தோம் அப்படின்னா
3 pairs ஆஃப் ஜீன்ஸ்னால் கண்ட்ரோல் பண்ணப்படுது. ஸோ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 pairs இருந்துச்சு இல்லையா, 2 ஜீன் 2 allele இருந்துச்சு. இங்கே வந்து எப்படி இருக்குது, 2 pairs இருக்குது, சாரி 3 pairs இருக்காங்க. ஸ்கின் கலர் இன் ஹியூமன்ஸ் ஆர் கண்ட்ரோல்டு பை 3 pairs ஆஃப் ஜீன்ஸ். அப்போ 3 செட் ஜோடி இருக்குது, ரைட்டா. ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒயிட் கர்னல் வீட்டில் பார்ப்போம். பேரல் ஜெனரேஷன் வந்து பார்த்தோன்னா டார்க் ரெட் 4 கேபிட்டல் ஆர் இருக்குது, ஒயிட் வந்து பார்த்தோன்னா 4 ஸ்மால் ஆர் இருக்குது. F1 ஜெனரேஷனில் வந்து பார்த்தோன்னா 2 கேபிட்டல் ஆர் 2 ஸ்மால் ஆர் இருக்குது. ஸோ அப்போ 2 இருந்துச்சு அப்படின்னாலே அது வந்து மீடியம் ரெட்டு. 3 ஆர் இருந்துச்சுன்னா தான் அது என்னது, மீடியம் டார்க் ரெட்டு. ஸோ 2 கேபிட்டல் ஆர் தான் இருக்குது, அதனால் இது வந்து மீடியம் ரெட் கர்னல். அதே F1 ஜெனரேஷனை நம்ம செல்ஃப் பண்ணையில் நமக்கு கிடைக்கக்கூடியது வந்து பார்த்தோம் அப்படின்னா 4 டைப்ஸ் ஆஃப் கேமிட்ஸ். R1 கேபிட்டல் R1 கேபிட்டல் R2, கேபிட்டல் R1 ஸ்மால் R2, ஸ்மால் R1 கேபிட்டல் R2 அண்ட் ஸ்மால் R1 ஸ்மால் R2, ரைட்டா. ஸோ இப்போ இவங்களை பிரிக்கையில் ஃபஸ்ட்டு கிடைக்கக்கூடியது வந்து பார்த்தோம் அப்படின்னா 4 R ஜீன்ஸ், கேபிட்டல் R ஜீன்ஸ் இருக்கிறதுனால ஒரு இது எப்படி கிடைக்குது, நமக்கு டார்க் ரெட்டில் கிடைக்குது, ரைட்டா. அடுத்து அந்த ஆரஞ்சு கலரில் மீடியம் ரெட்டில் 3 ஆர் கேபிட்டல் ஆர் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் நமக்கு 4 கிடைக்கிறாங்க. ஸோ இவங்க 4 பேரும் யார், மீடியம் டார்க் ரெட்டு. அடுத்தது 2 கேபிட்டல் ஆர் இருக்கக்கூடியவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா 6 பேர் கிடைக்கிறாங்க. ஸோ இவங்க எல்லாருமே மீடியம் ரெட்டு. அடுத்தது ஒரே ஒரு கேபிட்டல் ஆர் இருக்கக்கூடியவங்க 4 பேர் கிடைக்கிறாங்க, இவங்க வந்து ரெட்டு. ஒன்று எந்த கேபிட்டல் ஆருமே இல்லை, எல்லாமே ஸ்மாலாராக இருக்குது, அதனால் இவங்க வந்து ஒயிட் கர்னல். ஸோ அப்போ இதனுடைய ரேஷியோ அப்படின்னு பார்த்தோன்னா 1:4:6:4:1, 1 4 6 4 1, ரைட்டா. ஸோ இதனுடைய ஃபினோடைப்பிக். இப்போ இந்த டேட்டா வந்து பாருங்கள், ஒரு டார்க் ரெட்டு, 4 மீடியம் டார்க் ரெட்டு, 6 மீடியம் ரெட்டு, அப்படி திருப்ப குறையுது, 4 ரெட்டு லைட் ரெட்டு, ஒரு ஒயிட். அப்போ இது பெல் ஷேப்டு கர்வ் கிடைக்குதா. ஸோ த டேட்டா ப்ரொடியூஸ் எ பெல் ஷேப்டு கர்வ் விச் டெமான்ஸ்ட்ரேட் கண்டினியூஸ் வேரியேஷன் இன் வீட் கர்னல் ஃப்ரம் டார்க் ரெட்டு டு ஒயிட் இன் F2. ஸோ இப்போ இதுதான் இங்கே கிடைக்கக்கூடிய கர்னல். ஸோ நம்ம இதை லெட்டராக பார்த்தோம் அப்படின்னா சேம் அதே தான் வரும். இதில் 1 டார்க் ரெட்டு 2 கிடைக்குது, அதாவது என்ன ஃபேக்டர்ஸில் கிடைக்குது, 3 ஆர் இருக்கிறது, கேபிட்டல் R1 கேபிட்டல் R1 கேபிட்டல் R2 அப்படிங்கிறதுல 2, கேபிட்டல் R1 கேபிட்டல் R2 கேபிட்டல் R2 அப்படிங்கிறதுல 2 அப்படின்னு மொத்தம் சேர்ந்து 4. அதே அந்த 6 இருக்குது இல்லையா, மீடியம் ரெட்டில் 6 இருக்குது இல்லையா, அது வந்து 3 டைப்பாக கிடைக்குது. ஒரு டைப் வந்து பார்த்தோம் அப்படின்னா 4 ஜீன்ஸ் இருக்கிறது, அதாவது கேபிட்டல் R1 கேபிட்டல் R2 அப்படின்னு வந்து பார்த்தோன்னா 2 இருக்கிறது 4, கேபிட்டல் R1 கேபிட்டல் R1ல் 1, ஸ்மால் ஆர் அதாவது கேபிட்டல் R2 கேபிட்டல் R2 இதில் 1 கிடைக்குது, அது மொத்தம் 6. அதே மாதிரி லைட் ரெட்டுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரே ஒரு கேபிட்டல் ஆர் இருக்கிறது, கேபிட்டல் R1 2 கிடைக்குது, கேபிட்டல் R2ல் 2 கிடைக்குது, ரைட்டா. ஸோ இதுதான் 1:4:6:4:1. ஸோ இதில் மொத்தம் 15 ரெட்டு, ஒரு ஒயிட் கிடைக்குது இதனுடைய க்ராசஸில். ஸோ த ஜெனட்டிக் கண்ட்ரோல் ஆஃப் கலர் இன் வீட் கர்னல் இதுதான். கன்க்ளூஷன் பார்த்தோன்னா, ஃபைனலி த லோக்கி தட் வாஸ் ஸ்டடிடு பை நில்சன் எல் வேர் நாட் லிங்க்டு அண்ட் த ஜீன்ஸ் அசர்ட்டட் இண்டிபெண்ட்லி. ஸோ இதில் என்ன ஆகலை அப்படின்னா, ஜீன்ஸ் வந்து லிங்க் ஆகலை, தே வேர் நாட் லிங்க்டு அண்ட் த ஜீன்ஸ் அசர்ட்டட் இண்டிபெண்ட்லி. இங்கே ஜீன்ஸ் என்ன ஆகலை, தனியாக பிரிஞ்சு வரல, ஜீன்ஸ் ஆர் நாட் அசர்ட் இண்டிபெண்ட். Later researchers discovered the third gene that also affected the kernel color of wheat. The 3 independent pairs of alleles were involved in wheat kernel color. Nielsen et al. Found the ratio of 63 red and 1 white in F2 generation in the ratio of 1:6, 15:20, 15:6:1. ஸோ இது எப்படி போட்டாலும் 1:6:15:20 15:6:1 இன் F2 ஜெனரேஷன்ஸில் கிடைக்குது. இந்த சேம். ஸோ இதுதான் வந்து பார்த்தோன்னா அந்த டார்க் ரெட் வீட் கர்னலும் அந்த ஒயிட் வீட் கர்னலும் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ரேஷியோவில் நமக்கு கிடைக்கிறது. கேபிட்டல் A கேபிட்டல் A, கேபிட்டல் B கேபிட்டல் B, கேபிட்டல் C அண்ட் ஸ்மால் a, ஸ்மால் b, ஸ்மால் c, ரைட்டா. F1 வந்து பார்த்தோன்னா
கேபிட்டல் A ஸ்மால் a, கேபிட்டல் B ஸ்மால் b, கேபிட்டல் C ஸ்மால் c, மொத்தம் 6 டைப் ஆஃப் ஜீன்ஸ். இன்டர்மீடியட் ரெட் செல் ஃபுட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ரேஷியோஸில் நமக்கு கிடைக்கும். இதில் மொத்தம் 63 ரெட்டும் ஒரு ஒயிட்டும் நமக்கு கிடைக்குது. மெனி ஷேட்ஸ் கிடைக்குது. அதாவது 63 ரெட்டுமே வந்து ஒரே மாதிரியான ரெட் இல்லை. டார்க் ரெட்டு, மாட்ரேட் ரெட்டு, ரெட்டு, இன்டர்மீடியட் ரெட்டு, லைட் ரெட்டு, வெரி லைட் ரெட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா மெனி ஷேட்ஸில் கிடைக்குது. மொத்தம் 5-6 வகையான ஷேடு கிடைக்குது ரெட்லேயே. ரைட்டா? From the above results, Nielsen Ailey showed that the blending inheritance was not taking place in the kernel of wheat. ஸோ இங்கே என்ன நடக்கல? blending inheritance was not taking. ஸோ இன்ஹெரிட்டன்ட் வந்து என்ன ஆகல? kernel of wheatல blending நடக்கல, அதாவது சேரல எதுவுமே. In F2 generation, plants have kernels with wide range of color variation. This is due to the fact that the genes are segregating and recombination takes place. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தோன்னா இது எதனால் நடந்திருக்கு அப்படின்னா ஜீன்ஸ் ஆர் செக்ரிகேட் ஆகிருக்கு. ஜீன்ஸ் வந்து என்ன இருக்குது? தனியாக பிரிஞ்சிருக்கு. அண்டு ரீகாம்பினேஷன் இங்கே நடந்திருக்கு. அதனால தான் வந்து பார்த்தோன்னா இத்தனை ஷேட்ஸ் நமக்கு கிடச்சிருக்கு. அதே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஷேடு கிடைக்கல, எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஒரே மாதிரியே கிடச்சிருந்துச்சு அப்படின்னா அதில் என்ன நடக்கலை அப்படின்னு அர்த்தம்? எந்த ஒரு ரீகாம்பினேஷன்ஸும் நடக்கலை அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? Another evidence for the absence of blending inheritance is that the parental phenotypes dark red and white appear again in F2. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா absence of blending inheritance மூலமாக parental phenotypes திரும்ப எங்கே வருது? F2ல் நமக்கு கிடைக்குது. there is no blending of genes. ஸோ இங்கே என்ன நடக்கலை? blending ஜீனுடைய என்ன சொல்லுவோம்? blending நடக்கலை. blendனா என்னது? சேர்றது, ஒன்றாகிறதுன்னு அர்த்தம். ஒன்லி த phenotype எங்கே மட்டும்தான்? phenotypicல மட்டும்தான். The cumulative effect of several pairs of gene interaction gives rise to many shades of kernel color. He hypothesized that the two loci must contribute additively to the kernel color of wheat. The contribution of each red allele to the kernel color of wheat is additive அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் இன்ஹெரிட்டன்ஸ், அதாவது எக்ஸ்ட்ரா நியூக்ளியர் இன்ஹெரிட்டன்ஸ் சொல்லுவோம், அதாவது சைட்டோபிளாஸ்மிக் இன்ஹெரிட்டன்ஸ். ஏன் எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னா இது சாதாரண அந்த டிஎன்ஏலேருந்து கடத்தப்படாமல் சைட்டோபிளாசம், அதர் ஆர்கன்ஸ் இல்லையா, ஆர்கனல்ஸ் இருக்கு இல்லையா, குளோரோபிளாஸ்ட்டில் நடக்கக்கூடியது அல்லது சைட்டோபிளாஸ்மிக் ஆர்கனல்ஸில் நடக்கக்கூடிய இன்ஹெரிட்டன்ஸ். DNA is the universal genetic material. Genes located in nuclear chromosomes follow Mendelian inheritance, but certain traits are governed either by the chloroplast or mitochondrial genes. This phenomenon is known as extranuclear inheritance. It is a kind of non-Mendelian inheritance. ஸோ இப்போ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா மெண்டலியன் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிறது எங்கே இருக்கும் அப்படின்னா நியூக்ளியர் குரோமோசோம்ஸில் இருக்கும். ரைட்டாக? நியூக்ளியஸில் இருக்கக்கூடிய குரோமோசோம்ஸில் தான் இந்த இன்ஹெரிட்டன்ஸ் நடந்துகிட்டு இருந்துச்சு. சில நேரங்களில் சர்டன் ஸ்பீசிஸில் என்ன நடக்குது? நான் நியூக்ளியர், அதாவது வந்து பார்த்தோன்னா சைட்டோபிளாசத்தில் இருக்கக்கூடிய செல் ஆர்கனல்ஸில் இருக்கக்கூடிய டிஎன்ஏவில் இந்த இன்ஹெரிட்டன்ஸ் நடக்குது. அதனால் இதுக்கு பேர் நான் மெண்டலியன் அப்படின்னு சொல்கிறோம். Since it involves cytoplasmic organelles such as chloroplast and mitochondrion that act as inheritance vectors. ஸோ இப்போ மரபணுக்களை கடத்தக்கூடிய வெக்டார்ஸாக காரணிகளாக யார் இருக்காங்க? சைட்டோபிளாசத்தில் இருக்கக்கூடிய குளோரோபிளாஸ்ட்டும் மைட்டோகாண்ட்ரியாவும். இதனால தான் இதுக்கு பேர் என்ன அப்படின்னா சைட்டோபிளாஸ்மிக் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு பேர். It is based on independent self-replicating extrachromosomal unit called plasmogene located in the cytoplasmic organelles, chloroplast and mitochondria. ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா பேஸ்ட் ஆன் இண்டிபெண்ட், தனித்து இருக்கக்கூடியது, அண்ட் செல்ஃப் ரெப்ளிகேட்டிங், தானாகவே என்ன ஆகும்? ரெப்ளிகேட் ஆகக்கூடியது. அண்ட் எக்ஸ்ட்ரா குரோமோசோமல்னால் நான் நியூக்ளியர், அதனால தான் எக்ஸ்ட்ரா குரோமோசோமல்னு சொல்கிறோம். இதில் இருக்கக்கூடிய ஜீன் வந்து பார்த்தோம்னா பிளாஸ்மோஜீன் லொக்கேட்டட் இன் த சைட்டோபிளாஸ்மிக் ஆர்கனல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். பிளாஸ்மோஜீன், ரைட்டா? ஸோ இது எதில் இருக்குது அப்படின்னா செல் ஆர்கனல்ஸான குளோரோபிளாஸ்ட்லேயும் மைட்டோகாண்ட்ரியாவிலும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தோம் அப்படின்னா குளோரோபிளாஸ்ட் இன்ஹெரிட்டன்ஸ். குளோரோபிளாஸ்ட்டில் இருக்கக்கூடிய டிஎன்ஏவில் நடக்கக்கூடிய இன்ஹெரிட்டன்ஸ் தான். இட் இஸ் ஃபவுண்ட் இன் 4 o'clock பிளான்ட், மிராபிலிஸ் ஜலபா அப்படிங்கிற பிளான்ட். In this, there are two types of variegated leaves, namely dark green leaved plants and pale green leaved plants. இந்த மிராபிலிஸ் ஜலபா ஹந்தி மந்தரன்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 types of லீவ் இருக்குது, இலைகள் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தோன்னா டார்க் க்ரீனில் இருக்கக்கூடிய இலை, இன்னொன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா பேல் க்ரீன், இல்லை வெளிர் பச்சையில் இருக்கக்கூடிய இலை. When the pollen of dark green leaved plant male is transferred to the stigma of pale green leaved plant female,
and the pollen of pale green leaved plant is transferred to the stigma of dark green leaved plant, the F1 generation of both the crosses must be identical as per Mendelian inheritance. ஸோ இப்போ டார்க் பிளான்ட்டை மேலாகவும் பேலை ஃபீமேலாகவும் வச்சோன்னாலும் அல்லது டார்க்கை ஃபீமேலாகவும் பேலை மேலாக வச்சானாலும் F1 ஜெனரேஷன் எப்படி தான் இருக்குது, மாறல, ரெண்டுமே சேம் தான். But in the reciprocal cross, the F1 plant differs from each other. In each cross, the F1 plant reveals the character of the plant which is used as female plant. ஸோ இப்போ இந்த F1ல் ரெசிப்ரோக்கல் நடத்துகிறோம் அப்படின்னா F1 கிராஸ் பண்ணையில் ரெசிப்ரோக்கல் நீ எப்படி வச்சு நடத்தினாலும் ரைட்டா. ஸோ அதில் F1 இப்போ பேல் க்ரீனு, அதாவது என்ன சொல்லுவோம், டார்க் க்ரீன் மேலு, பேல் க்ரீன் வந்து ஃபீமேல் அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா F1ல் என்ன கிடைக்கும், மெண்டலியன் கிராஸ் படி எது டாமினண்ட்டோ அதுதான் கிடைக்கும். இதே F1ல் கிடைக்கக்கூடிய பிளான்ட்டை ரெசிப்ரோக்கல் பண்ணுறோம், மேல் ஃபீமேலை மாற்றி கொடுக்குறோம் அப்படின்னா இப்போ என்ன நடக்கும், ஈச் கிராஸ் த F1 plant reveals the character of the plant which is used as female plant. ஸோ நம்ம எந்த பிளான்ட்டை ஃபீமேல் பிளான்ட்டாக யூஸ் பண்ணமோ அந்த கேரக்டர் தான் நமக்கு இங்கே கிடைக்குது. ஸோ அப்போ டார்க் க்ரீனை வந்து ஃபீமேலாக வச்சோம்னா டார்க் க்ரீன் தான் கிடைக்கும், பேல் க்ரீனை ஃபீமேலாக வச்சா பேல் க்ரீன் தான் கிடைக்கும். ஓகேவா. ஸோ இதுதான் அந்த கிராஸு. ஃபஸ்ட் ஒன்று வந்து பார்த்தோன்னா பேல் க்ரீன் லீவ்டு பிளான்ட்டை மேலாக வச்சுக்கிறோம், டார்க் க்ரீன் பிளான்ட்டை ஃபீமேலாக வச்சுக்கிறோம். F1 ஜெனரேஷன் என்ன கிடைக்குது, F1 டார்க் க்ரீன். ஏன்னா டார்க் க்ரீன் லீவ் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா டாமினண்ட் கேரக்டர். இதே இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா டார்க் க்ரீன் லீவ்டு பிளான்ட்டை மேலாக வச்சுக்கிட்டு பேல் க்ரீனை ஃபீமேலாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு F1 ஜெனரேஷன் என்ன கிடைக்குது, பேல் க்ரீன் தான் லீவாக கிடைக்குது. சரியா. ஸோ இப்போ இங்கே எதை நம்ம டாமினண்ட் அப்படின்னா பேல் க்ரீன் டாமினண்ட், அதனால் நமக்கு மெண்டலியன் கிராஸ் படி இங்கே நமக்கு இது தான் கிடைக்குது. ஓகேவா. இப்போ இந்த F1ல் வந்து பாருங்கள், இது ரெண்டு பிளான்ட்லேயுமே டார்க் க்ரீன் லீவ்டு பிளான்ட் ஃபீமேலாக இருக்கும்போது எது F1ல் கிடைக்குது, டார்க் க்ரீன் கிடைக்குது. அதே இதில் பேல் க்ரீன் லீவ்டு பிளான்ட்டை ஃபீமேலாக வைக்கல, பேல் க்ரீன் லீவ் தான் கிடைக்குது. ரைட்டா. இப்போ ரெண்டுலேயும் ஒரு வித்தியாசம், ஒரு ஒற்றுமை இருக்குது. என்ன அப்படின்னா ரெண்டு கிராஸஸ்லையுமே இதுதான் ரெசிப்ரோக்கல் கிராஸஸ்ன்னு சொல்லுவோம். இந்த ரெசிப்ரோக்கல் ரெண்டுலேயுமே எந்த பிளான்ட் ஃபீமேலோ அந்த பிளான்ட்டினுடைய கேரக்டர் தான் F1 ஜெனரேஷனுக்கு வருது. டார்க் க்ரீன் ஃபீமேல்னால் டார்க் க்ரீன் தான் F1, பேல் க்ரீன் ஃபீமேல்னால் பேல் க்ரீன் தான் F1. ரைட்டா. ஸோ திஸ் இன்ஹெரிட்டன்ஸ் இஸ் நாட் த்ரோ நியூக்ளியர் ஜீன். அதனால தான் இங்கே வந்து டாமினன்ட் ரெசசிவ்னு இல்லை. இட் இஸ் டியூ டு த குளோரோபிளாஸ்ட் ஜீன் ஃபவுண்ட் இன் த ஓவம் ஆஃப் த ஃபீமேல் பிளான்ட் விச் கான்ட்ரிபியூட்ஸ் த சைட்டோபிளாசம் டியூரிங் ஃபெர்டிலைசேஷன், சின்ஸ் த மேல் கேமெட் கான்ட்ரிபியூட் ஒன்லி த நியூக்ளியஸ் பட் நாட் சைட்டோபிளாசம். ஸோ இந்த இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிறது எதனால் இல்லை, நியூக்ளியர் ஜீன்னால் கிடையாது. இது எதனால் நடக்குது, குளோரோபிளாஸ்ட் ஜீன். இந்த குளோரோபிளாஸ்ட் ஜீன் எதில் இருக்காங்க, ஃபாண்ட் இன் த ஓவம் ஆஃப் த ஃபீமேல் பிளான்ட். ஸோ ஃபீமேல் பிளான்ட்டினுடைய ஜீன் குளோரோபிளாஸ்ட் ஜீன். அதனால தான் நமக்கு கிடைச்சது எல்லா F1 எப்படி கிடைக்குது, எந்த பிளான்ட் ஃபீமேலோ அந்த பிளான்ட்டினுடைய கேரக்டர் F1ல் கிடைக்குது. ஓகேவா. சின்ஸ் த மேல் கேமெட் கான்ட்ரிபியூட் ஒன்லி த நியூக்ளியஸ் பட் நாட் சைட்டோபிளாசம். ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா வேரிகேட்டட் லீவ்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பேல் அண்டு டார்க் ரெண்டுமே இருக்குது. ஸோ ஆல் ஒயிட் குளோரோபிளாஸ்ட். இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா பேலில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒயிட் குளோரோபிளாஸ்ட்டும், டார்க்கில் வந்து பார்த்தோம் அப்படின்னா க்ரீன் குளோரோபிளாஸ்ட்டும் இருக்காங்க. ரைட்டா. ஸோ இப்போ இதனால தான் வந்து பார்த்தோன்னா ஒயிட் குளோரோபிளாஸ்ட்டு இல்லைன்னா ஆல் க்ரீன் குளோரோபிளாஸ்ட் நமக்கு கிடைக்கிறாங்க. அதில் இருக்கக்கூடிய நியூக்ளியர் ஏ செல்லுலர் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் வேரிகேட்டட் ஃபினோடைப் ஆஃப் லீவ்ஸ் இன் மிராபிலிஸ் செலவா. ஸோ அதில் இருக்கக்கூடிய லீஃபில் இருக்கக்கூடிய குளோரோபிளாஸ்ட் கலர். ஓகேவா. தென் recently it has been discovered that cytoplasmic genetic male sterility is common in many plant species. This sterility is maintained by the influence of both the nuclear and the cytoplasmic genes. ஸோ இப்போ ரீசெண்டாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, it has been discovered that cytoplasmic genetic male sterility is common in many plant species. Plant speciesல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜெனட்டிக் மேல் ஸ்டெரிலிட்டி அப்படிங்கிறது சைட்டோபிளாஸ்மிக்கில் இருக்கக்கூடிய ஜீன்ஸ் மூலமாக நடக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. This sterility is maintained by the influence of both
நியூக்ளியர் அண்டு சைட்டோபிளாஸ்மிக் ஜீன்ஸ். ஸோ அப்போ இந்த ஸ்டெரிலிட்டி அப்படிங்கிறது யார் மூலமாக கண்ட்ரோல் பண்ணப்படுது, அதாவது மெயின்டைன் பண்ணப்படுது அப்படின்னா இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் நியூக்ளியர் ஜீன் அண்டு சைட்டோபிளாஸ்மிக் ஜீன்ஸ், ரெண்டு ஜீன்னாலையுமே மெயின்டைன் பண்ண முடியும். There are commonly two types of cytoplasm, N cytoplasm, that is normal, and S cytoplasm, sterile cytoplasm. The genes for these are found in mitochondrion. There are also restores of fertility, RF genes, அதாவது fertility genes அப்படின்னு சொல்லுவோம், ரைட்டா? ஸோ ஈவன் தோ these genes are nuclear genes, they are distinct from genetic male sterility genes of other plants. ஸோ இப்போ இந்த ஜீன் வந்து பார்த்தோன்னா, அதாவது ரெஸ்டோர் ஆஃப் ஃபெர்டிலிட்டி அப்படிங்கிறது ஆர்எஃப் ஜீன் சொல்லுவோம். ஸோ இந்த ஜீன்ஸ் வந்து பார்த்தோன்னா நியூக்ளியர் ஜீன்ஸாகவே இருந்தாலும் தே ஆர் டிஸ்டிங்க்ட் ஃப்ரம் ஜெனட்டிக் மேல் ஸ்டெரிலிட்டி ஜீன்ஸ் ஆஃப் அதர் பிளான்ட்ஸ். ஸோ அதர் பிளான்ட்ஸில் இருக்கக்கூடிய ஜெனட்டிக் மேல் ஸ்டெரிலிட்டியை விட டிஸ்டிங்க்டாக இருக்குது, தனியாக இருக்குது. Because the RF genes, அதாவது ரெஸ்டோர் ஆஃப் ஃபெர்டிலிட்டி ஜீன்ஸ், do not have any expression of their own. ஸோ ஆர்எஃப் ஜீன்ஸ் தனியாக எதையுமே அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாது unless the sterile cytoplasm is present. ஸோ ஸ்டெரைல் சைட்டோபிளாசத்தில் இருக்கும்போது இந்த ஜீன்னால் என்ன பண்ண முடியாது, they do not have any expressions. RF genes are required to restore fertility in S cytoplasm, அதாவது ஸ்டெரிலிட்டி சைட்டோபிளாசத்தில் இருக்கும்போது which is responsible for sterility. ஸோ ஸ்டெரிலிட்டி சைட்டோபிளாசமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல என்ன நடக்கும், ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஸ்டெரிலிட்டி, இந்த இடத்துல ஸ்டெரிலிட்டி நடக்கும். ஸோ த காம்பினேஷன் ஆஃப் நார்மல் சைட்டோபிளாசம் வித் ஆர்எஃப், அதாவது ரெசசிவ் நார்மல் சைட்டோபிளாசத்தில் ஸ்மால் ஆர் ஜீனோம், ஸ்டெரிலிட்டி சைட்டோபிளாசத்தில் கேபிட்டல் ஆர் ஸ்மால் எஃப் ரெண்டு கிடைக்குது, ப்ரொடியூசஸ் பிளான்ஸ் வித் ஃபெர்டைல் போலன்ஸ், while sterility cytoplasm with RF, அதாவது ஸ்மால் ஆர் எஃப் produces only male sterile plants. ஸோ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா நார்மல் சைட்டோபிளாசம் வித் ஆர்எஃப் ஜீன்ஸு அண்ட் ஸ்டெரிலிட்டி சைட்டோபிளாசம் வித் ஆர்எஃப் ப்ரொடியூசர்ஸ் ரெண்டுமே வந்து பார்த்தோன்னா வித் ஃபெர்டைல் போலன்ஸ், வளமான போலன்களை தான், அதாவது போலன் கிரைன்ஸ், ஃபெர்டைல்னால் வளமான போலன் கிரைன்ஸ் தான் உருவாகுது. வைல் ஸ்டெரிலிட்டி சைட்டோபிளாசத்தில் ஸ்மால் எஃப் இருந்துச்சுன்னா இதில் மேல் ஸ்டெரைல் கிடைக்குது. நார்மலில் இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, ஆனால் ஸ்டெரைல் இருந்துச்சுன்னா மேல் ஸ்டெரைல் பிளான்ஸ் நடக்குது, ரைட்டா? அடுத்தது அட்டாவிசம். ஸோ அட்டாவிசம் இஸ் அ மாடிஃபிகேஷன் ஆஃப் அ பயாலஜிக்கல் ஸ்ட்ரக்சர் whereby an ancestral trait reappears after having been lost through re-emergence of sexual reproduction in the flowering plant. Hieracium phylloxera is the best example for atavism in plants. ஸோ அட்டாவிசம் அப்படின்னா என்னதுன்னா மாடிஃபிகேஷன் ஆஃப் பயாலஜிக்கல் ஸ்ட்ரக்சர், பயாலஜிக்கல் ஸ்ட்ரக்சர் வந்து மாறுறது whereby an ancestral trait reappears after having been lost through re-emergence of sexual reproduction in the flowering plant. ஸோ இப்போ ancestral traitனா மூதாதையர் பண்பு வெளிப்படுதல். இப்போ 7ஆம் அறிவு படத்தில் பார்த்துருப்போம் இல்லையா, கடைசியில் சூர்யாவுக்கு என்ன வரும், அவங்க போதி தர்மர் ஜீன் எக்ஸ்ப்ரெஸ் ஆகுது இல்லையா, ஸோ அதை தான் நம்ம அட்டாவிசம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதோட நமக்கு இந்த செகண்ட் லெசன் வந்து முடியுது. நெக்ஸ்ட்டு கிளாஸில் நெக்ஸ்ட்டு செஷனில் நம்ம அடுத்த லெசனை பார்க்கலாம். தேங்க்யூப்பா.